வெல்கம் டு டெக் விக்கிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, லெனோவோட V15 G4 அப்படின்ற லேப்டாப் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு லேப்டாப் போட்டிருக்காங்க. அந்த லேப்டாப் எப்படி இருக்குது, அதை வாங்கலாமா வேணாமா அப்படின்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெனோவோட இந்த V15 G4 லேப்டாப் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 27,000 26,000 ப்ரைஸ் ரேஞ்சில் விற்கிது. ஆஃபரில் இன்னும் கூட கொஞ்சம் கம்மியாக கூட கிடைக்கும். அதோட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் பண்ணுறதுக்கோ இல்லை பெரிய லெவலில் கேமிங் ஸ்ட்ரீமிங் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நீடு எதுவுமே இல்லைன்னா இந்த லேப்டாப் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லெனோவோலையும் மற்ற பிராண்ட்லேயும் இதை விட சீப்பாலாம் 20,000 ரூபாய்க்குள்ளெல்லாம் லேப்டாப்ஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப என்ட்ரி லெவலில் இருக்கும். அதை வச்சுட்டு எந்த வேலையும் பார்க்க முடியாது. இது ஓரளவுக்கு நம்ம கோடிங் மாதிரி செய்கிறதுக்கும், ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறதுக்கு, வீடியோ பார்க்குறதுக்கு, சின்ன லெவலில் கேமிங் பண்ணுறதுக்கு இந்த லேப்டாப் கரெக்டாக இருக்கும். இந்த லேப்டாப்போட 65 வாட்ஸ் பேட்டரி சார்ஜர் கொடுக்குறாங்க. இந்த லேப்டாப்புக்குள்ளே 38 வாட் பேட்டரி இருக்குது. இதை வச்சுட்டு டிப்பிக்கலாக நீங்கள் டிஸ்பிளே யூஸ் பண்ணுற வேலையை பொறுத்து 5 மணிலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ண முடியும். லேப்டாப் ரொம்ப தின்னாகவும் லைட் வெயிட்டடாகவும் இருக்குது. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.63 kg தான். இந்த கிரே கலர் தவிர டார்க் கிரே கலர்லேயும் இது கிடைக்குது. இந்த லேப்டாப்பில் AMD Athlon Silver 7130U ப்ராசஸர் இருக்குது. கிளாக் ஸ்பீட் 2.4 GHz, 8GB LPDDR5 RAM இருக்குது. நமக்கு RAM எக்ஸ்ட்ரா தேவைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம். இந்த AMD Ryzen 3 7320U ப்ராசஸர்லேயே கிராஃபிக்ஸ் கார்டும் இருக்குது. தனியாக அதில் செப்பரேட்டாக கிராஃபிக்ஸ் கார்டு கொடுக்காம இன்டகிரேட்டட் AM ரேடியன் கிராஃபிக்ஸு, அதாவது 610 அதை கிராஃபிக்ஸ் கார்டாக உள்ளே கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக கிராஃபிக்ஸ் கார்டு கொடுக்காதது மூலமாக இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அதே சமயம் ஹீட்டையும் பவர் கன்சப்ஷனையும் குறைக்கிறாங்க. இதில் நம்ம பெரிய லெவல் கேமெல்லாம் ரன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டால் ரன் பண்ண முடியும். ஆனால் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்கும். அடோப் ப்ரீமியர் யூஸ் பண்ணால் கூட இதில் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதோட ரெண்டரிங் டைம் கூடுதலாக இருக்கும். ப்ரீமியர் ப்ரோவில் பெரிய லெவலில் ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா ஃப்ரீசிங் மொமெண்ட்ஸ் எடுத்துக்கும். 15.6 inches ஃபுல் HD டிஸ்பிளே இருக்குது. இதில் 250 nits சப்போர்ட் பண்ணுது. ஆன்டி கிளேர் இருக்குது. அதாவது பின்னாடி ஒரு டியூப்லைட் வெளிச்சம்லாம் தெரியாமல் இருக்க மாதிரி மேட் ஃபினிஷ் மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரீனு. இதோட கீபோர்டு ஸ்பில் ரெசிஸ்டன்ட் கீபோர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது சிந்தினாலும் நம்ம தொடச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட்டன்லெஸ் டச் பேடும் இருக்குது. அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நம்ம யூஸ் பண்ணால் பழகிடலாம். பட்டன் இல்லாமல் டச் பேடோட பாட்டமில் கிளிக் பண்ண முடியுது. ஸோ அது மூலமாக நம்ம ரைட் கிளிக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கீஸ்லாம் செம ஸ்மூத்தாக இருக்குது. 1.5 வாட்ஸில் 2 ஸ்டூடியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ சப்போர்ட் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு லவுடாக கூட இல்லை. 720 பிக்சலில் வெப் கேமரா கொடுத்துருக்காங்க வித் ப்ரைவசி செட்டரோட. டிஜிட்டல் அரே மைக் இருக்குது. என்னென்ன போர்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 3.2 Gen 1 USB போர்ட் இருக்குது. ஒரு 3. Gen 1 USB-C டைப் போர்ட் ஒன்று இருக்குது. 1.2 டிஸ்பிளே போர்ட் ஒன்று இருக்குது. HDMI போர்ட் ஒன்று இருக்குது. 3.5 ஹெட்ஃபோன் போர்ட் ஒன்று இருக்குது. ஈத்தர்நெட் போர்ட் ஒன்று இருக்குது. பவர் போர்ட் ஒன்று இருக்குது. Wi-Fi 6 சப்போர்ட் இருக்குது. இது என்ட்ரி லெவல் லேப்டாப்பாக இருந்தாலுமே உள்ளே இருக்க டெக்னாலஜி எல்லாமே புதுசாக கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்குது. இப்போ லேப்டாப் ஆன் பண்ணியாச்சு. உள்ள Windows 11 ஹோம் OS இருக்குது. இந்த Windows 11 ஹோம் OS-ஐ லைஃப் டைம் வேலிடிட்டியோடு கொடுத்துறாங்க. இந்த லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி 512 GB. நமக்கு தேவைன்னா 1 TB 2 TBக்கு அப்கிரேட் பண்ணிக்கிற முடியும். டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. மேட் ஃபினிஷில் சொன்னேன்ல, ஆன்டி கிளேர் இருக்குது. இண்டோரில் அதோட 250 nits பிரைட்னஸ் போதுமானதாக இருக்குது. சூரிய வெளிச்சம் அதிகமான இடத்துல நீங்கள் போய் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காது. எப்போயும் மவுஸ் யூஸ் பண்ணி பிசி ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு கூட அந்த டச் பேட் நல்லா பெருசாக கொடுத்துருக்கனால ரொம்ப ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. டச் பேடும் நல்லா சென்சிட்டிவாகவே இருக்குது. பேசிக்காகவே நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறதுனா 15.6 inches அந்த டிஸ்பிளே சைஸ் இருக்கான்னு பாருங்கள். அதான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். 14லேருந்து அதுக்கு கீழே சைஸ் போனாவே ரொம்ப சின்ன லேப்டாப் மாதிரி இருக்கும். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் சாஃப்ட்வேர் இதில் டிஃபால்ட்டாக கொடுக்கல. நம்ம தான் தனியாக இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி என்ட்ரி லெவல் லேப்டாப்பில் MS ஆஃபீஸ் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருந்துருக்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி Windows 10 யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, Windows 11 Pro யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த Windows 11 ஹோம் யூஸ் பண்ணும்போது எந்த வித்தியாசமும் தெரியாது. இந்த பட்டன்லெஸ் டச் பேடோட பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக ரைட் கிளிக் நீங்கள் சிஸ்டத்தில் பண்ணிக்கலாம். மவுஸையே தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டச் பேடுக்கு மாறணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 10 நாள்லேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் எடுக்கும் இதில் பழகிறதுக்கு. இந்த டச் பேடை தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டால்பி அக்சஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக சாஃப்ட்வேரும் கொடுத்துருக்காங்க.
ஆனால் டால்பி ஆடியோலாம் அதை கேட்குமா அப்படின்றது தெரியல. ஏன்னா 1.5 வாட்ஸ் ஸ்டூடியோ 2 ஸ்பீக்கரில் எப்படி டால்பி ஆடியோ கொண்டு வருது. ஏஐ பெயிண்ட்னு சொல்லிட்டு உள்ள சாஃப்ட்வேர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஃபோட்டோ க்ரியேட்டிவிட்டிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 250 nits பிரைட்னஸ் மட்டுமே இருந்தாலுமே இண்டோரில் வீடியோ பார்க்குறதுக்கு இதோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. அப்புறம் இந்த லேப்டாப்பில் ஆன்டி கிளர் டிஸ்பிளே இருக்கிறனால பின்னாடி ஏதாவது டியூப் லைட்டு, பின்னாடி வெளிச்சம், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ரௌசிங் பண்ணுறது, வீடியோ பார்க்குறது இது ஃபுல்லாமே நல்லாவே இருக்கும் இதில். அப்புறம் இந்த லேப்டாப்பில் ப்ரௌசிங் பண்ணாலும் ஸ்மூத்தாக இருக்கும். மல்டி டேப் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாலுமே நல்லா ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுது. எப்போயும் நம்ம பிசியோ இல்லை லேப்டாப்போ வாங்கும்போது ஃபஸ்ட்டு ப்ராசஸர்லேருந்து ஆரம்பிக்கணும். ப்ராசஸர் தான் என்ன டைப் நம்மளுக்கு ரேம் போடணும், அது எவ்வளோ ரேம் போடலாம், கூலிங் சிஸ்டம் என்னவா வேணும், எத்தனை ஃபேன் போடணும், மதர் போர்டு என்ன போர்டு போடணும், என்ன கிராஃபிக்ஸ் கார்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது ஃபுல்லாமே வந்து ப்ராசஸர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். உங்கள் லேப்டாப்லையோ இல்லை பிசிலையோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ப்ராசஸர்லேருந்து தான் இருக்கணும். ரேம் எத்தனை ஏற்றினாலுமே வந்து ப்ராசஸர் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அதோட ஸ்பீட் வந்து நல்லாயிருக்கும். லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மிட் ரேஞ்சில் தான், ஒரு 50,000 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் நம்மளுக்கான ப்ராசஸர்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ப்ராசஸர்லாம் வந்து ஸ்டார்ட்டே ஆகும். ஹையண்டில் இருக்க ப்ராசஸர் போட்டாலுமே கூலிங் சரியாக இல்லை அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸ் விழுந்துடும். அதே மாதிரி லேப்டாப்பில் நம்ம சார்ஜிங் போட்டுட்டு நம்ம கேம்ஸ் எதாவது ப்ளே பண்ணும் போது அதோட ஃப்ரேம் ட்ராப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், சார்ஜிங் இல்லாமல் விளையாடும் போது கிடைக்கிறத விட. ப்ராசஸருக்கு அப்புறம் டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், முக்கியமாக நல்ல பிராண்டா அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் நமக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து லேப்டாப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கோடிங் தேவை இருந்துச்சுன்னா உங்களுக்கு, இல்லை ஃபோட்டோஷாப்பில் ஒர்க் பண்ணுவீங்க, இல்லை ப்ரௌசிங் பார்க்கணும், இல்லை வீடியோ பார்க்குறதுக்கு, இல்லை சின்ன லெவலில் கேம் விளாட்றதுக்கு, இல்லை எம்எஸ் ஆஃபீஸ் ஒர்க், இல்லை வேறு சாஃப்ட்வேர் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் கம்மியாக இருக்குமே தவிர இதோட டெக்னாலஜி ஃபுல்லாமே ஃபியூச்சரிஸ்டிக்காக கொடுத்துருக்கனால நீங்கள் எந்த கேம் எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸு, கொஞ்சம் ஃப்ரீசிங் மூமெண்ட்ஸ் இருக்கும், மற்றபடி இது எல்லாத்தையுமே ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் இந்த லேப்டாப் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். லெனோவோட இந்த V15 G4 லேப்டாப்போட அமேசான் ஃப்ளிப்கார்ட் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் மேலே ஐ பட்டன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. எல்லாத்துக்கு மேலே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.